வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆர் விஜயா. ஆர் வித்யா. விஜயா. 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 ஓகே. உங்களோட சொந்த ஊரு? சொந்த ஊரு போடி நாயக்கனூர். போடி நாயக்கனூர். ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? உங்களுக்கு ஒரு குழி பணியாரம் செஞ்சு காட்டுறோம். ஒரு குழி பணியாரம். இது இந்த ஏரியால ஃபேமஸா? இந்த ஏரியாவில் கிடையாது, கரூர் சைடு. கரூர் சைடு ஃபேமஸ். ஒரு குழி பணியாரம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, தட்டைப்பருப்பு, கடலைப்பருப்பு, சால்ட், உப்பு, எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா ஆமா. சரி, இப்போ ஒவ்வொரு மாவையும் தனித்தனியா அரைச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? இப்போ வந்து புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி இது தனியா அரைச்சு வச்சிருக்கீங்க. புழுங்கல் அரிசியும் பச்சரிசி ஒண்ணா அரைச்சுக்கலாம். ஒண்ணா அரைச்சுக்கலாம். சரி. இது உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு. இது உளுந்தம்பருப்பு. அது தட்டைப்பருப்பு. அது தட்டைப்பருப்புக்கு. அது பாசிப்பருப்புக்கு. அது கடலைப்பருப்பு அரைச்சு வச்சாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இது பூரா இந்த மாவுல போட்டு கலக்கணும். சால்ட் உப்பை போட்டு கலக்கி அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் ஊத்தி மாவு ஊத்தி பணியாரம் விடணும். சரி, இந்தாங்க. உளுந்து மாவு சேர்த்தலாமா? சேர்த்தலாம். இதோட தட்டைப்பயிறு மாவு. பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு. சால்ட், உப்பு. சால்ட், உப்பு. கொஞ்சம் தண்ணி வேணுங்க. மாவு ரெடியா? மாவு ரெடிங்க. அடுப்பு பத்த வச்சிடலாம். பத்த வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து எண்ணெய் ஊத்தணுமா? ஆமா, எண்ணெய் ஊத்தணும். எவ்வளோ? ஒரு ஸ்பூன் கூட ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுங்க. ஊற்றுங்க. இந்த மாதிரி கல்லுல தான் இதை ஊற்றணுமா? ஆமாங்க. இதுக்கு இந்த கல்லுக்கு பேர் என்ன? இது பணியாரக்கல். பணியாரக்கல். ஒரு குழி பணியாரக்கல். இன்னும் மட்டும் தண்ணி கொடுங்க. ஒரு குழி பணியாரக்கல். ஆமா. இது திண்டுக்கல்லுக்கு வடக்கு தான் இருக்கும், இந்த ஏரியால இருக்காது. ஓ, அங்க வாங்கி வந்துடணும். ஆமா ஆமா. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஊற்றலாம். சரி. எண்ணெய் காஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் காயணும். சரி. இதுலயே இனிப்பு கூட பண்ணலாமா? இனிப்பு பண்ணா நல்லா இருக்காது. தேங்காய் சட்னிலே வைக்கணும். இனிப்பு பண்ண இந்த பணியாரமே வராதா? திருப்பி எல்லாம் போட வேண்டாமா? ஆமா, திருப்பி போடணும்ல. திருப்பி போடணும். இந்த ரெசிபி நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? அந்த வடக்கு ஏரியாவில் தான் என்னை கட்டி கொடுத்தது. அந்த ஒரு கரூர் சைடு. நான் பிறந்தது போடி நாயக்கனூர். அங்க போனா அங்க இருக்கிறவங்க செய்யற மாதிரி நாங்கள் செஞ்சு பழகிக்கிட்டோம். எங்க அம்மா அப்பாலாம் வடக்கு இருந்து வந்தவங்க, கரூர் சைடு. அம்மா செய்யறத பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். இது ஜெனரலாவே வீட்ல பண்ணாமா இல்ல பண்டிகை என்னதான் பண்ணுவீங்க? இல்ல, சாதாவே பண்ணிக்கலாம். சாதாவே நாங்க இத்தனை போட மாட்டோம். இட்லி மாவு ஆட்டுறோம்ல, அதுல நைட் ஆட்டுறோம்ல, நைட் செஞ்சுக்கலாம். காலையில ஆட்டினா காலையில செஞ்சுக்கலாம். இட்லி மாவே போட்டுக்கலாம். இப்ப நீங்க இது செய்ய சொல்ற மாதிரி இத்தனை மாவு போடுறோம். உளுந்து பருப்பு, தட்டைப்பருப்பு மட்டும் போட்டு இந்த அரிசி போட்டு ஆட்டி இட்லிக்கு ஊத்துறதே ஊத்திக்கலாம். ஆனா சட்னி தான் வைக்கணும். தேங்காய் சட்னி தான் வைக்கணும். எங்க குலசாமிக்கு இப்படி நெய்யில ஊத்தி பணியாரம் சுடுவான். இதே பணியாரத்தை நெய் ஊத்தி சுடுவான். சாமிக்கு. ஆமா, சாமிக்கு அது படையல்ல வச்சு அந்த தலைக்கட்டு புறா எல்லா பேத்துக்கும் அந்த பிரசாதம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரு மஞ்சள் பையில ஒரு பணியாரம், ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு குங்குமச்சிமிலி, ஒரு பையி, தேங்காய், பழம், எல்லாம் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது எந்த ஊர்ல மெட்ராஸ்ல இருந்தாலும் சரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எங்களுக்கு பழனிக்கு பக்கத்துல இருக்கு எங்க குலசாமி. திருப்பி போடலாமா? திருப்பி போடலாம். இப்படி போட்டு திருப்பி. அவ்வளவுதான். அடடா, அழகாயிடுச்சா? இன்னும் எண்ணெய் அதிகமா வேணும்னா இந்த பக்கம் இப்படி விட்டுக்கலாம். இப்படி இன்னொருக்கா இப்படி எண்ணெய் விடலாம்.
எண்ணெய் நம்ம அதிகமா சேர்க்கக்கூடாதுங்கிறக்காண்டி அளவா கம்மியா விட்டுருக்கீங்க. இப்போ இது பின்புறமும் நல்ல இதா இருக்கும் இல்லையா? வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்து மாவு ஊற்றணும். சரி, இது சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுமா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே சின்னதா ஒரு ரீகேப். ஒரு குழி பணியாரம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க புழுங்கலரிசி, பச்சை அரிசி இதை நல்லா ஊற வச்சுட்டு அதையும் மாவு மாதிரி அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை வந்துட்டு தனியா மாவா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டைப்பயிரை வந்து ஊற வச்சு அதையும் மாவு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடலை பருப்பையும் மாவாக்கி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல இந்த எல்லா மாவையும் சேர்த்து ஒன்னா போட்டு கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு குழி பணியார கல் வைங்க. அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இந்த மாவு அந்த கல்லுல ஊத்தி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு குழி பணியாரம் தயாருங்க.